கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் 2 விதமான ஞானஸ்நானம் இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று ஜலத்தினால் நாம் எடுக்கிற ஞானஸ்நானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நாம் பெறுகிற ஞானஸ்நானம். அதை தான் நாம் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். தேவஜனங்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய உணர்த்துதலின் பேரில் அவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்த அவருடைய வார்த்தையின்படியே இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று தேவன் நமக்கு தந்த வார்த்தையின்படியே ஜலத்தினால் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாய் தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவரால் வழிநடத்தப்படுகிற தேவஜனங்கள் அவருடைய பழைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாய் அதற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கணும். ஜலத்தில் மூழ்கி எடுக்கிற அந்த ஞானஸ்நானம் நாம் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் வேதத்தில் தேவன் நமக்கு கற்பித்து தருகிற ஞானஸ்நானம். இயேசு ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அப்படிங்கிற வசனங்கள் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானஸ்நானம் என்பது இப்பொழுது நாம் அநேக முறைகளை பார்க்கிறோம். அப்படி அல்ல. வேதம் நமக்கு கற்றுத்தருகிற முறை ஜலத்திலே மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த ஞானஸ்நானம் என்கிற நீதிக்குட்பட்டவர்களாய் மாற கர்த்தர் அவர்களை உணர்த்துவார். பழைய வாழ்க்கை, பழைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் உயிர் தெளிந்த சாயலை அதை அணிந்து கொண்டவர்களாய் நாம் ஜலத்திலிருந்து கரையேறுகிறோம். இந்த ஞானஸ்நானத்தை நிச்சயமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனங்களாகிய நாம் எல்லாருமே நிச்சயமாக அதை பெற்றுக்கொண்டிருப்போம். இதோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதன் பிற்பாடு இன்னொரு பிரதானமான ஒரு ஞானஸ்நானம் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் அபிஷேகம் என்கிற பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம். இதை உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலும் தர முடியாது. இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தர முடியும். அவர் நமக்காக அனுப்பப்பட்ட தேற்றரவாளன். நிச்சயமாய் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் என்கிற அபிஷேகத்தை நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். இந்த 2 காரியங்களும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு காண்பித்து தந்த வசனம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கலிலேயாவை விட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த யோவான் ஸ்நானம் இருக்கிற யோர்தானுக்கு போறாரு. இந்த காரியத்துல ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு கூட பேச போகிறார். இதை ஒரு இன்சிடென்டா பார்த்தா நமக்கு எதுவுமே புரியாது. ஆண்டவர் கலிலேயால அப்போ வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த இடத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானம் யோர்தான்ல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த இடத்துக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா தேவன் இதுல ஒரு மறைபொருளை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்யறாரு? பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட நீதியை நிறைவேற்ற போகிறார். அப்படி போகும் பொழுது அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு போகிறார். கலிலேயாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கலிலேயா என்பது இருளை உணர்த்துகிறது, பாவத்தை உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் வந்து என்ன காரியங்களெல்லாம் செய்தாரோ, நாமும் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத்தந்தாரோ, அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு வழியாய் இருக்கிறது. அந்த வழியாய் பிரவேசித்து அவரை வழியாய் கொண்டு அவருடைய சத்தியத்தால் நடத்தப்பட்டால் இம்மையிலும் மறுமையிலும் கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாயிருப்பார். கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவை வழியாய் கொண்டு அவருடைய சத்தியத்தில் நடப்போமே ஆனால் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம், இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமான நீதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை, பிதாவாகிய தேவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த காரியங்களை மட்டுமே செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நீதிகளை, கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நாம் செயல்படுத்த வேண்டுமானால், அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமானால், அந்த முயற்சி ஜெயமாய் முடிய வேண்டுமானால், தடை இல்லாமல், தடை வந்தாலும் அதை தகர்த்து நாம் முன்னேற வேண்டுமானால், கலிலேயா என்கிற பாவ கிரியைகளை, சில காரியங்களை, எதெல்லாம் நம்மை ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்த விடாதபடிக்கு தடை செய்கிறதோ அப்படிப்பட்ட இருளான காரியங்களை விட்டால்தான் தேவனுக்கு பிரியமான நீதியை செய்ய முடியும், தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த கிரியைகளை நம்மால் செய்து முடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் இன்னும் அநேகரால ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய முடியல? ஏன் இன்னும் ஞானஸ்நானம் என்கிற அந்த நீதியை கூட நம்மால் நிறைவேற்ற முடியல?
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையின் துவக்கமாகிய அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்படுகிற அந்த ஞானஸ்நானம் என்கிற நீதியையும் அபிஷேகம் என்கிற தேவ வல்லமையும் பெற்றுக்கொள்ள ஏன் நம்மளால் பிரயாசப்பட முடியல? ஏன் நம்மளால் அது முடியல? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல? இன்னும் அநேக இருளான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கலிலேயாவை விட்டு அவர் யோர்தானுக்கு சென்றார். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களோ, உறவுகளோ, நண்பர்களோ, சூழ்நிலையோ, இல்லை நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களோ, இல்லை நம்முடைய சுபாவங்களோ இருளுக்கு ஒப்பான பொல்லாத கிரியைகளை உடையதா இருந்தால், அது பிசாசுக்குரியதா இருந்தால், உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் பிரியப்படுத்துகிறதா இருந்தால், நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமான நீதியை நம்மால் செய்ய முடியாது. அது நம்ம முயற்சி பண்ணாலும் தோல்வியில தான் முடியும். தேவனுக்கு பிரியமான நீதியை செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவை போல ஜெயித்த நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சகலத்திலும் நமக்கு ஜெயம் தரத்தக்கதாய் எல்லா நீதிகளையும் இயேசு கிறிஸ்துவை போல நிறைவேற்றி கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாய் அவருடைய வேதத்தோடு தனித்திருக்க நாம் பிரயாசப்படுகிறோமோ, நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான நீதியெல்லாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளெல்லாம் நிறைவேற்ற முடியும். இருளை விட்டு தேவ வல்லமை விளங்கும் அவருடைய சமூகத்துக்கு வா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமில்லாத இருளை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வர நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய பாதத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.